அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்ப சூட்டு கோடைக்கால இந்த பருவம் உண்மையிலேயே உலகத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் மக்கள் இந்த கோடையை, வெப்பத்தை, சூரிய ஒளியினுடைய அந்த சூட்டை அனுபவித்து கொண்டு அதிலே பல சிரமங்களோடு வாழ்கின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துவது எமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் நிகழ இருக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய செய்தி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது முஸ்லிமிலே பதிவாகிறது. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். துத்னா அஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீலின். சூரியன் மறுமை நாளிலே படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு சுர்மா குச்சியின் அளவுக்கு அது நெருங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த நேரம் சுலைம் பின் ஆமிர் அவர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி மா அத்ரி மா யஅனி பில் மீல் மஸாஃபத்தல் அர்த் அம் மினல் மீல் அல்லதி துக்தஹலு பிஹில் ஐன். அந்த ஒரு சுர்மா குச்சியின் அளவு என்று சொல்வது பூமியினுடைய தூரத்தில் சுர்மா குச்சியின் அளவுக்கு வருமா, அல்லது அந்த சுர்மா குச்சியினுடைய கண்ணுக்கு இடக்கூடிய அந்த சுர்மா குச்சியினுடைய அளவுக்கு சூரியன் தலைக்கு மேல் நிற்குமா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிடம் சூரியன் சுர்மா குச்சியின் அளவுக்கு என்னது நெருங்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயகூனு நாஸ் அலா கத்ரி அமாலிஹிம். மக்கள் அவர்களுடைய நல்ல அமல்களுக்கு ஏற்ப வியர்வையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஃபமின்ஹும் மையகூனு இலா கஅபைஹி. அவர்களில் சிலர் அவர்களது கரண்டை கால் வரைக்கும் அவர்கள் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் அவருடைய முழங்கால் வரைக்கும் அவர்கள் அந்த வெப்பத்தினால், சூட்டினால், வேர்வையில் அவர்கள் முழங்கால் வரைக்கும் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். வமின்ஹும் மையகூனு இலா ஹிக்வைஹி வமின்ஹும் மையகூனுல் அரகு இல்ஜாமா. சில பேருக்கு அவர்களுடைய தாடை வரை, சில பேருக்கு அவருடைய மூக்கு வரை, மூக்கந்தண்டு வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையால் சைக்கினை செய்து காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவரது நன்மைகளுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கக்கூடிய ஒரு நிலை அந்த நாளிலே ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த இப்ப நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சூடு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் வரக்கூடிய அந்த கோடை, அதனுடைய அகோரம் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது. அந்த சூட்டை தணிப்பதற்கு நாங்கள் பல வகையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
மறுமையிலே சூரியன் எங்களது தலைக்கு மேலால் ஒரு சான் அளவுக்கு வேறு சில ஹதீஸ்களில் வருவது போல, அல்லது சுருமா குச்சியின் அளவுக்கு சூரியன் எமது தலைக்கு மேலால் எம்மை நோக்கி நெருங்கி வந்தால் எங்களது நிலை எப்படி இருக்கும்? அதற்காக நாங்கள் என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்? இப்பொழுது உலகத்தில் உணரக்கூடிய சூட்டை தணிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம். நாங்கள் ஏசி பூட்டுகிறோம், ஃபேன்களை பாவிக்கிறோம், உடலை குளிரூட்டிக் கொள்கிறோம், உடல் குளுமையாகுவதற்கான உணவுகளை உண்டு அந்த சூட்டிலிருந்து எங்களது உடலை பாதுகாத்துக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் மறுமையில் இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்களது அமல்களுக்கு ஏற்பத்தான் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மறுமையினுடைய சூட்டை தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு எமது அமல்கள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்பு எந்த அளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் எமக்கு மத்தியிலே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த சூடு, இந்த கோடை கால பருவம் எமது ஈமானை உசுப்ப வேண்டும், எமது ஈமானை தட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு மூமின் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு அந்த உலகத்தினுடைய மாற்றங்கள், அவன் மறுமையை வைத்து தான் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். மறுமையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்றுதான் ஒரு மூமினுடைய எண்ணமும் மூமினுடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய தேடலும் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் நாங்கள் அல்லாஹ்விடம் அந்த மறுமையிலே வரக்கூடிய அந்த சூட்டிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான அமல்களில் நாங்கள் ஈடுபடுவதோடு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமை நாளில், நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் சூரியன் தனது தலைக்கு மேலால் ஒரு சான் அளவுக்கு அல்லது ஒரு சுருமா குச்சியின் அளவுக்கு சூரியன் இந்த உலகத்திலே மனிதர்களை நெருங்கி வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். வேற நிழலே கிடையாது. இப்பொழுது நாங்கள் சூரிய வெப்பத்தில் நாங்கள் நிழலை தேடுகிறோம், நிழலை தேடி போகிறோம். ஒரு மரத்தடி நிழல் கிடைத்தால், ஏதாவது ஒரு கட்டிடத்துடைய நிழல் கிடைத்தால், அல்லது ஒரு குடை இருந்தால், இப்படி நிழலை தேடி நாங்கள் ஓடுவோம். எங்கு நிழல் கிடைக்கிறதோ அங்கே கொஞ்சம் நாங்கள் இளைப்பாறுவோம், அங்கே கொஞ்சம் அந்த இடத்திலே அமர்வோம், கொஞ்சம் நிற்போம். ஆனால் நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இருக்காது. நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு மாத்திரம் பிரத்யேகமான அல்லாஹுடைய அந்த நிழலை கொடுப்பானாம். அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இமாமுன் ஆதில், நீதமான அரசன், நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தலைவன், நாட்டு தலைவன், மக்களை வழிநடத்தக்கூடியவன், அவருக்கு நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், ஒரு வாலிபன் தனது வாலிபத்தை அல்லாஹுவை வணங்குவதிலே கழித்த ஒரு வாலிபன், தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வை வணங்குவதில், அல்லாஹ்வை திக்ரு செய்வதில், அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதில், அல்லாஹ் தடுத்த வைகளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய பார்வையை, தன்னுடைய கேள்வியை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் ஹராமாக்கிய பாவமான காரியங்களை விட்டும் தடுத்து கொண்டு அல்லாஹ் ஆகுமாக்கிய காரியங்களில் ஈடுபட்டு நன்மைகளை மார்க்கத்துக்காக வணக்க வழிபாடுகளிலேயே தன்னுடைய வாலிபத்தை செலவழித்தானே, அப்படியாப்பட்ட வாலிபனுக்கு அந்த நிழல் மறுமையிலே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியோடு தொடர்புடைய மனிதன், அவனுடைய உள்ளம் எப்போதும் பள்ளியோட இருக்கும், அவன் பள்ளியுடைய சிந்தனையிலே இருப்பான். அப்படி என்றால் பள்ளியிலே தொழுகின்ற பொழுது, தொழுகைக்காக போகின்ற பொழுது மாத்திரமல்ல, தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிக்கும் அவனுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவனுடைய சிந்தனை பள்ளியோடு கொழுகப்பட்டதாக இருக்கும். அப்படின்ற தொழுக போகிற நேரம் பள்ளியோடு தொடர்புடையதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லல.
பள்ளியோடு தொடர்பில்லாத நேரத்தில், பள்ளியில் இருந்து அவன் வெளியே வந்ததன் பின்னால் அவனுடைய உள்ளம் பள்ளியோடு இருக்கும். தொழுகையுடைய நேரத்துக்கு பள்ளிக்கு போனான், அல்லது ஏதோ ஒரு தேவைக்கு பள்ளியுடைய நலவுக்காக பள்ளிக்கு நலவு செய்வதற்காக, பள்ளியை கூட்டி பெருக்குவதற்காக, பள்ளியுடைய பொது பணிகளுக்காக அவன் போனான். அந்த நேரத்தில் மாத்திரம் அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்காது. எப்போதெல்லாம் அவன் பள்ளியை விட்டும் தூரமாக இருக்கிறானோ அந்த நேரமெல்லாம் அவனுடைய சிந்தனை பள்ளியோடு இருக்கும். பள்ளியை கூட்டுவதில், பள்ளியை பாதுகாப்பதில், பள்ளியில் தொழுவதில், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலுக்கு நன்மை செய்வதில், இப்படி அவனுடைய யாருடைய உள்ளம் பள்ளி வாயில்களோடு, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த மனிதனை நாளை மறுமையிலே நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்த ரெண்டு மனிதர்கள். அவர்கள் நட்பு வைத்தது, அன்பு பாராட்டியது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய விஷயத்தில், நன்மையான விஷயத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் கோபம் பிரிந்தது அல்லது அவர்கள் ஒருத்தருக்கொத்தர் பிரிவு வெறுத்து போனது மார்க்க விஷயத்துக்காக, மார்க்கத்துக்காக ஒன்று சேர்ந்தார்கள் சேர்ந்த மனிதன், அல்லது மார்க்கத்துக்காக பிரிந்த மனிதன். இவர்களுக்கு நாளை மறுமையிலே நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். எனவே எமது நண்பர்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் எங்களை அழைக்கின்ற பொழுது அவர்களோடு அந்த இடத்துக்கு, அந்த பாவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் கலந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் எங்களோடு கோபித்துக் கொள்வார்கள், அவர்கள் எங்களை பகைப்பார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி அவர்கள் பகைத்து கொள்வார்கள் என்று தெரிந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒரு சகோதரனை, ஒரு மனிதனையோடு பகைத்து கொண்டால் இவரும் நாளை மறுமையிலே நிழலில்லாத அந்த நாளில் நிழல் பெறுகின்ற அந்த கூட்டத்திலே சேருவார். அதே போல அல்லாஹ்வுக்காக ஒருவரோடு நட்பு பாராட்டுகிறோம், அவரோடு சேர்ந்தால் 5 நேரம் வக்து தொழலாம், அவரோடு சேர்ந்தால் மார்க்கத்தை படிக்கலாம், அவரோடு சேர்ந்தால் சமூகத்துக்கு நன்மை செய்யலாம், அவரோடு சேர்ந்தால் பாவத்திலிருந்து என்னை தூரமாக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் ஒருவரோடு நட்பு பாராட்டினால் இவருக்கும் மறுமையிலே அந்த நிழல் கிடைக்கும். எனவே எமது குடும்பமாக இருக்கலாம், எமது மனைவியுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு திருமண விருந்துகளாக இருக்கலாம், அங்கே மார்க்கத்துக்கு முரணானவைகள் நடக்கின்ற பொழுது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தாலும் பரவாயில்லை, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதோ, அந்த அனாச்சாரங்களில் கலந்து கொள்வதோ, அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் போயிட்டு நாங்கள் பங்கு சேருவதோ இந்த மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் பெறுகின்ற பாக்கியத்தை இழக்க செய்துவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்து ஹுஸ்னின் வ ஜமால் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு மனிதன், அவனை ஒரு பெண், அழகான நல்ல அழகும் நல்ல வசதி வாய்ப்பும் உள்ள ஒரு பெண் ஒரு மனிதனை அழைக்கிறான், தவறுக்கு அழைக்கிறான். அந்த நேரம் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானே, இந்த மனிதனுக்கும் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில் பெண்கள் ஆண்களை கூவி அழைக்கக்கூடிய ஒரு அனாச்சாரமான, அசிங்கமான, ஆபாசமான ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த நேரம் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி தன்னை பாதுகாத்து அந்த மோசமான விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காமல், அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு, உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு, மனோ இச்சையை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கிறானோ இவன் அந்த பாக்கியத்தை அடைவான். அதே போல வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதன், அவன் தர்மம் செய்யக்கூடிய மனிதன்,
அவன் செய்யக்கூடிய தர்மம், அவன் வலது கரத்தால் செலவழிப்பதை அவனுடைய இடது கரத்துக்கு அவன் மறைத்து செலவழிப்பான். அவன் வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அவனுடைய இடது கரத்துக்கு தெரியாது. அந்த அளவு ரகசியமாக தர்மம் செய்வான். இந்த மனிதன் நாளை மறுமையிலே எல்லோரும் அல்லோல கல்லோலப்படுகின்ற சூரியன் ஒரு சாண அளவுக்கு தலைக்கு மேல் வந்து நெருங்குகின்ற பயங்கரமான கொடூரமான நேரத்தில் அல்லாஹ் தாலா உலகத்தில் மறைவாக யாருக்கும் தெரியாமல், பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் இல்லாமல் தேடி தேடி தர்மம் செய்துவிட்டு அவன் சப்தமில்லாமல் அமைதியாக இருக்கிறானே, அல்லாவுக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் என்று நினைக்கிறானே, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா அந்த மறுமையுடைய அல்லாஹ்வுடைய நிழலுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனவே இந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியது. நாங்கள் செய்யக்கூடிய தர்மம் ஒரு சின்ன தர்மமாக இருக்கலாம், எங்களால் எமது சக்திக்கேற்ப தர்மமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மறுமையிலே பெரியதாக இருக்கும். ஏன்னு கேட்டால், மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக மறைத்து செய்த நன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலி இருக்கிறது. சதகத்து சிர் துதுஃபிஉ கதபர் ரப், மறைவாக செய்யக்கூடிய தர்மம் இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் செய்யக்கூடிய தர்மத்தில் முடிந்தவரை அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மாத்திரம் தெரிந்த வகையில் செய்வதைத்தான் நாங்கள் மிக விரும்ப வேண்டும். அப்படி தர்மங்கள் செய்து நாங்கள் மறைத்து வைத்து கொள்ள வேண்டும். அது எமது மனைவிக்கோ, எமது பிள்ளைகளுக்கோ, எமது பெற்றோருக்கோ அல்லது எமது நண்பனுக்கோ யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மாத்திரம் தெரிந்த சில மறைவான இரகசியமான தர்மங்கள் இருக்க வேண்டும் எமது வாழ்க்கையில். அப்படி தர்மங்கள் செய்து நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தர்மங்கள் இந்த உலகத்திலும் எமது தலையை காக்கும், எமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்களிலிருந்து எம்மை பாதுகாக்கும். நாளை மறுமையில் இருக்கக்கூடிய மறுமையினுடைய அல்லோல கல்லோலமான மறுமையினுடைய பயங்கரமான நிலைமையிலிருந்து எம்மை பாதுகாக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 7வது கூட்டத்தார், வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனிமையிலே அல்லாஹுவை நினைக்கிறான், அல்லாஹ்வை திக்ரு செய்கிறான், அல்லாஹ் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிந்து கொண்டிருக்கிறது. தனிமை, யாரும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மாத்திரமான ஒரு அமைதியான, யாரும் பார்க்காத, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மாத்திரமே தொடர்புடைய ஒரு நேரம், ஒரு தனிமை. அந்த தனிமையிலும் அவன் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறான். இப்படியாப்பட்ட அந்த மனிதனை அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரனாக ஆக்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூட்டை அனுபவிக்கின்ற நேரம், இந்த சூட்டுடைய அகோரத்தை நாங்கள் உணர்கின்ற நேரம், எமது உள்ளத்தில் தோன்ற வேண்டிய மறுமை சிந்தனை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு சூட்டை தணித்து கொள்ள இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சபபை, ஒரு காரியங்களை நாங்கள் செய்து கொள்வோம். ஆனால் மறுமையில் அந்த சூட்டுடைய யதார்த்தமான, உண்மையான, நேரடியான அந்த சூரியனுடைய சூட்டை தணித்து கொள்வதற்கு, நிழல் பெற்று கொள்வதற்கு நாங்கள் எதை இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்திருக்கிறோம், எதை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த சிந்தனை எமது உள்ளத்தில் வர வேண்டும். அந்த சிந்தனை எமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும், அல்லாஹ்வுக்கும் எமக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் அது காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த உலகத்தில் நிம்மதி, சந்தோஷம் எதிலே இருக்கிறது என்றால், நிம்மதியான குடும்பம், நிம்மதியான பொருளாதாரம், நிம்மதியான உடல் ஆரோக்கியம், இதிலே எமக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை. உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு
சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்குத்தான் நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையான நிம்மதி அந்த அல்லாஹ்வை நம்புவதிலும் அதே போல அல்லாஹ்வுக்காக அமளிபாதத்தில் சாலிஹான நல்லமல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்குத்தான் ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நிம்மதியை தேடி அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய பொருளாதாரத்தில் ஈடுபடுவதோ, நிம்மதியை தேடி அல்லாஹ் ஹராமாக்கிய விபச்சாரத்தில் நாங்கள் எமது உணர்வுகளை தீர்த்து கொள்ள நினைப்பதோ, நிம்மதியை தேடி மார்க்கம் தடுத்த விதத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க நினைப்பதோ, அல்லது நிம்மதியை தேடி மார்க்கம் தடுத்த போதை வஸ்துகளை பாவிப்பதோ, அல்லது நிம்மதியை தேடி மார்க்கம் தடுத்த காரியங்களில் ஈடுபடுவதால் உண்மையான நிம்மதி கிடைக்காது. உண்மையான நிம்மதி அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலும் அவனுக்காக சாலிஹான நல்லமல்களில் ஈடுபடுவதில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அந்த நிழல் பெறக்கூடிய 7 பேர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.